வெல்கம் பேக் டு அவர் சேனல் ப்ளூ கலர் கிளாத்திங் அண்ட் டிசைனிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுச்சு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணினா இன்றைக்கி வந்து நம்ம ஆரி ஒர்க் இருக்கு இல்லையா, அதோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்டார்டிங்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன வேணும், ஃப்ரேம் வந்து வேணும். ஓகேங்களா, ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் ஃப்ரேம் இல்லையா, இது வந்து ஒரு 16 நம்பர் ரிங் ஃப்ரேம். இது வந்து மேக்ஸிமம் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறதும் சரி, பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது வந்து மெயின். ஓகேங்களா, ஃப்ரேம் சின்ன சின்ன சைஸில் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்ணுறது. இதில் பெருசில் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஸ்டார்டிங் பிகினர்ஸுக்கு. பட் இதில் ட்ரை பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்காக வந்து இந்த த்ரெட் சுற்றிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? பாருங்க, தெரியும். த்ரெட் எதுக்காக சுற்றிருக்காங்க, எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களா? இந்த த்ரெட் வந்து எதுக்காக சுற்றிருக்காங்க அப்படின்னா, நம்ம கிளாத் இருக்கு இல்லையா, கிளாத்தில் போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃப்ரேம் கண்டிப்பாக லூஸ் ஆகும். நம்ம ஒவ்வொரு ஒர்க் பண்ணும்போது வந்து ஃப்ரேம் கண்டிப்பாக லூஸ் ஆகும். அப்படி லூஸ் ஆகும்போது நம்ம டைட் பண்ணுறதுக்காக இழுப்பு இல்லையா, அப்படி இருக்கும்போது நம்ம கிளாத் வந்து டேமேஜ் ஆயிடும். நம்ம நார்மலாக இது மட்டும் இருந்துச்சு அப்படிங்கும்போது. அதனால இந்த மாதிரி ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன ஆகுனா வந்து கிளாத்துக்கு டேமேஜ் ஆகவே ஆகாது. ஸோ அதுக்காக தான் வந்து ஃப்ரேமில் இந்த த்ரெட் சுற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மெயினானது பார்த்தீங்கன்னா ஆரி நீடில். நான் கண்டிப்பாக அடுத்து இல்லைன்னா அப்கமிங் வீடியோவில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து வேணும், ஏதாவது யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன். நீ ஜஸ்ட் பேசிக்காக எப்படி ஒரு ஸ்டிச் போடணும் அப்படிங்கிற காட்டுறக்காங்க இந்த வீடியோ. ஓகேங்களா, இது வந்து ஆரி நீடில். ஆரி நீடில் இது வந்து அயன் நீடில் இருக்குது, டுலிட் நீடில், அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் நீடில் வந்து இருக்கு. இது வந்து நம்ம ஆரி நீடில். ஆரி நீடில் வந்து த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுறது. த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமானதாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த இடத்துல ரொம்ப திக்காக வராமல் இருக்கும். ஓகேங்களா, இந்த நீடில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுலேயுமே நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது இந்த மாதிரி பென்சில் மார்க்கர் அப்சரா இருக்கு, இதுலேயே கலர் வேரியபிளா இருக்கு, அது மாதிரி நிறைய மார்க்கர் வந்து இருக்கு. இந்த மாதிரி மார்க்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்கேல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் இருக்கு, இந்த கட்டர் வேணும் கண்டிப்பா. அப்புறம் இதெல்லாம் இதில் வந்து நம்ம எப்போ ஃபர்தராக தான் வந்து யூஸ் பண்ணோம். ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இந்த நூலில் வந்து ஒர்க் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இதுலேயும் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். நார்மல் மிஷின் த்ரெட்லேயும் ஒர்க் பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜரி த்ரெட். ஜரி த்ரெட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே காமனானது வந்து ஜரி த்ரெட் தான். இது வந்து போட்டு பழகினீங்க அப்படின்னா இந்த த்ரெட் ஆகட்டும் இந்த த்ரெட் ஆகட்டும் ஈஸியாக வந்து போட்டு பழகிடலாம். ஜரி த்ரெட்ல A1 மம்தா பிராண்ட் அப்படிங்கிறது பெஸ்ட் குவாலிட்டி. எல்லா பிராண்டும் இருக்கும், பட் இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப வந்து ஈஸியாக கட் ஆகிறது கிடையாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துருக்கு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் த்ரெட் இருக்குல்ல, தெரியுது உங்களுக்கு? த்ரெட் இருக்கிறது தான் வந்து வாங்கணும். இதில் வந்து நரம்பும் இருக்கும். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா போடும்போது எல்லாம் நீட்டாக வந்து வரும். ஃப்ரேம் விட்டு கழட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்ன லூஸ் ஆகிடும், சுருக்கு அடிக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அது மாதிரி வாங்கவோ வேணாம், இந்த மாதிரி பிராண்டில் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன மெயினானதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாத் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கிளாத் அப்படிங்கிறது சில்க் காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கிறது போடலாம். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து பாப்ளின் கிளாத் அப்படின்னு இருக்கு இல்லையா, பாப்ளின் கிளாத் அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது, இன்ஸ்கர்ட்டோட கிளாத் தான் வந்து பாப்ளின் கிளாத். அது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்து இருக்கும். அதில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அதில் வந்து அந்த கிளாத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா எந்த கிளாத் எடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துருக்கும். அதில் கொஞ்சம் போடுறதுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கும், பட் அதில் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா சில்க் காட்டனில் தட்டி தூக்கி சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ரொம்ப 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 ஈஸியாக வந்துருக்கும். நான் இன்னைக்கு சில்க் காட்டன் தான் வந்து காட்டுறேன். பாப்ளின் கிளாத் அப்படிங்கிறது நார்மலாக வந்து கடையில் வைக்கும். 1 மீட்டர் 60 ஆர் 120 கரெக்டாக எனக்கு தெரியல, அந்த ரேஞ்சில் வந்துருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அது வாங்கி அந்த ஒரு மீட்டர் வாங்கினீங்கன்னா போதும், மேக்ஸிமம் எல்லா ஸ்டிச்சுமே அதில் வந்து கவர் பண்ண முடியும். ஓகேங்களா, கண்டிப்பாக அதில் யூஸ் பண்ணுங்கள். அது கிடைக்காதவங்க சில்க் காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, நம்ம சில்க் காட்டன் மெட்டீரியல் தானே ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ண போகிறோம், டேரெக்டாக அதுலேயே பழகலாமா அப்படின்னா கண்டிப்பாக பழகலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதில் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டர். ஓகேங்களா, அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இது வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஃப்ரேம். இப்போது நீங்கள் கேட்டிருக்கலாம் எதுக்கு பேசிக்காக மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு ரெண்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடியில் வைக்கக்கூடிய கிளாத், இது வந்து மேலே வைக்கக்கூடியது. நான் இப்போ செட் பண்ணும்போது தெரியும் பாருங்கள். நம்ம எதுவுமே இல்லாத ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம எதுவுமே இல்லை அந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து லாக் பண்ணுறது அந்த ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும்.
அதுக்கு மேலே நம்ம கிளாத் வந்து போடணும். கிளாத் ஒரு கார்னர்லேருந்து போடுங்க, அப்போ தான் வந்து கிளாத் வேஸ்ட் ஆகாமல் வந்துருக்கும். ஓகேங்களா, ஒரு கார்னரில் வச்சுட்டு சுருக்கலாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது இது இருக்கு இல்லையா, இந்த இடத்த வச்சு இப்படி பஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல. ஓகேங்களா, இப்போ நம்ம பஞ்ச் பண்ணிட்டு இல்லையா, இது கொஞ்சம் உள்ளே போகலை. அப்போ என்ன பண்ணணும், இதையே நான் லூஸ் வைக்கணும். லூஸ் வச்சுட்டு இதை இப்படி உள்ளே கொண்டு போனீங்கன்னா உள்ளே போய்க்கும். எகைன் என்ன பண்ணணும்னா, இதையே நல்லா இந்த இடத்துல தெரியுது இல்லையா, இதை நம்ம லைட்டாக டைட் வைக்கணும். ரொம்ப டைட் வைக்க வேணாம், லைட்டாக டைட் வச்சுட்டு இது வந்து நல்லா பார்த்துங்க, ஃப்ரேமையும் பிடிக்கணும், அதே மாதிரி இந்த கிளாத்தையும் பிடிக்கணும். பிடிச்சி டைட் பண்ணணும். தெரியுதுங்களா? ஓகே, எல்லா சைடும் அதே மாதிரி பண்ணணும். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வந்து ஈஸியாக வந்து பழகிடலாம். ஆரி ஒர்க் ரொம்ப 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 ஈஸி தாங்க, ஆனால் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பழகணும். ஓகேங்களா, நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீடில் வாங்கி வச்சேன், எல்லாமே வாங்கி வச்சேன். பட் எனக்கு பழகணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. பட் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 டைம் இன்னும் போட்டு பார்த்தேன். பட் அது எனக்கு வரல அப்படின்ட்டு விட்டுட்டேன். பட் எகைன் என்ன பண்ணேன், பழகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் போல ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து எடுத்துட்டோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த இடத்துல லூஸ் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணணும், மறுக்கா டைட் வைக்கணும். நல்லா டைட் வச்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா, அப்போ மறுக்கா எகைன் நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல லூஸ் தெரியுது பார்த்தீங்களா, அப்போ அந்த இடம்ல என்ன பண்ணணும், நல்லா டைட் வைக்கணும். ஃபுல்லாக டைட் வைக்கணும், எல்லா இடத்துலையும் டைட் வைக்கணும். இந்த இன்னொன்று என்னென்னா, இந்த சில்க் காட்டன் மெட்டீரியல் ஸ்பீடாக வந்து டைட் ஆயிரும். ஓகேங்களா, நார்மல் மெட்டீரியல் அதாவது பாப்புலின் கிளாத் இருக்கிறத விட இது ஈஸியாக வந்து டைட் ஆயிரும். இப்போ எப்படி டைட் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுட்டா, கேட்குதுங்களா சவுண்டு? இப்போ வந்து டைட் ஆயிடுச்சு மெட்டீரியல். ஓகேங்களா, லூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ புரியுதுங்களா எதுக்காக இந்த கிளாத் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? இந்த வெளியே வந்து நம்ம இது போட்டிருக்கோன்னு இப்போ நம்ம இழுக்கும்போது இங்கே டேமேஜ் ஆகாமல் இருக்கும் கிளாத். இந்த நம்ம நூல் சுத்திரம் மூலமாக இப்படி பண்ணாமல் நம்ம இழுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும். ஓகேங்களா, அதுக்காக தான். இல்லை இன்னொன்று முக்கியமானது என்னது அப்படின்னா, பேசிக்காக வந்து பழகிறவங்க இப்படியே வந்து என்ன பண்ணலாம்னா இப்படி பிடிச்சிட்டு நம்ம ஆரிவுக்கு வந்து போடலாம். பட் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக எனக்கு பழகணும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரேம் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் வந்து இதோட ஃப்ரேம் ரிங் சொல்லுவோம் இல்லையா, ரிங் இதை வச்சு வந்து ஒர்க் பண்ண போகிறது. இந்த டபுள் சைட் ரிங் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 18 இன்ச்சோடது, கீழே வந்து 16 இன்ச்சோட வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்படியே கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே செப்பரேட் பீசஸாக வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து டைட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். இல்லை ஓகேங்களா, ப்ரொஃபஷனலாக வந்து பழகுறீங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பழகி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து ஆரி கார்ட்க்கு வந்து போக முடியும். ஓகேங்களா, இது எல்லாமே சிலர் போடுறாங்க. பட் எல்லா இடத்துலையும் நீட் ஃபினிஷிங் இது கொண்டு வர முடியாது, எல்லா ஒர்க்காக இது கொண்டு வர முடியாது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக தான் இருக்கும். இதில் வந்து சிங்கிள் சைடு இருக்கிறதுமே இருக்குது. ஓகேங்களா, இதில் நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டிங்க அப்படின்னா தான் வந்து காட்டுக்கு வந்து நம்ம போகலாம். ஓகே, டேரெக்டாக சிலர் வந்து காட்டில் போட்டு பழகுவாங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக காட்டிலையும் போட்டு பழகலாம். பிகினர் ஸ்டேஜில் வந்து இருக்கேன், என்னால் காட் அளவுக்கு வந்து வாங்க முடியாது, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது வாங்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000 அந்த ரேஞ்சில் வரும். 1000, 1500, 800 கூட இருக்குது. பட் 1000 ரேஞ்ச் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டுற பாருங்கள். இப்போது இது மேலே வந்து என்ன பண்ணிக்க போகிறோம், நம்ம இந்த ஃப்ரேம் வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் என்ன பண்ணணும்னா வந்து பின் பண்ணணும். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா மார்க்கர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மார்க்கர் இருக்கணும். அப்படியே காட்டின வந்து நம்ம நார்மலாக ஷார்ப் பண்ணுற மாதிரி வந்துடும். இந்த மார்க்கர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்படி இழுக்கிறது மாதிரி. ஓகேங்களா, இப்படி டேரெக்டாக இழுத்திங்க அப்படின்னா இழுந்து பிரித்து வர மாதிரி இருக்கும். நான் காட்டுறேன். இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும். இதில் தான் வந்து ஒர்க் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒரு 4-5 லைன் வந்து ட்ரா பண்ணணும்.
இப்போ சில்க் த்ரெட் எடுத்துக்கணும். சொன்னாலே ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோன்னு. சில்க் த்ரெட்டோட எட்ஜ் என்ன பண்ணணும்னா லாக் போடணும். ஓகேங்களா, இந்த மாதிரி லாக் போட்டிருக்கு இல்லையா, இன்னொரு டைம் போட்டு காட்டுற பாருங்கள். இப்படி தான் வந்து இருக்கும், அதாவது ப்ளைனாக வந்துருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, தெரியுதுங்களா, என்ன பண்ணணும், இப்படி ஒரு சுற்றி இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா, ஒரு 2-3 லாக்கே வந்து போட்டுக்கலாம். ஒரு விரல் இப்படி சுற்றி உள்ளே விட்டுடுங்க. நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அதுதான் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா லாக் விழுந்துச்சு. ஓகேங்களா, அது எக்ஸ்ட்ரா இருந்துன்னா கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி லைன் போட்டிருக்கு இல்லையா, லைனில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எப்போவுமே இந்த வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு தான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸ்ட்ரைட் லைன் நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கர்வ் லைன், வி, டபிள்யூ அந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து நீடில் இருக்கு இல்லையா, நீடில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு எப்போவுமே இப்படி பஞ்ச் பண்ணுறோன்னா, சும்மா இது வேஸ்ட் கிளாத் பண்ணுங்கள். நார்மல் யூஸ் பண்ணுற கிளாத்தில் பண்ண வேண்டாம். ஓகே, வேஸ்ட் கிளாத்தில் இப்படி பஞ்ச் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணணும். எப்போவுமே வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த நீடில் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைட்டாக உள்ளே பஞ்ச் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா, எந்த சைடு வந்து நம்ம டிசைன் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணணும். ஓகேங்களா, நான் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுங்கன்னா, இப்படி பண்ணி, அதாவது எப்படி வந்து நாப் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி பஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணி இப்படி திருப்புங்க. இப்படி 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 இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீட்டில் யாருக்குமே பிடிக்க வராது, ஸ்ட்ரைட் பண்ண முடியாது. நல்லா பாருங்க, இந்த நாப் இருக்கு இல்லையா, இந்த நாப் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம பஞ்ச் பண்ணுற மாதிரி, நம்ம வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ரொட்டேஷன். ஓகேங்களா, பாருங்கள், இப்படி வந்து இப்படி. ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாக வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவராவது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். ஓகேங்களா, பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஹோம் ஒர்க் மாதிரி. ஃபஸ்ட்டு பேசிக்காக செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இல்லை என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது எல்லாமே கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இல்லைனா அப்கமிங் கிளாஸில் வந்து போடுறேன். ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் எப்படி ஈஸியாக போடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பாருங்கள், த்ரெட்டை இந்த கையில் பிடிக்கணும், இந்த கையில் பிடிச்சி இந்த 2 விரல் பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா, இப்படி கொண்டு வரணும். பாருங்கள், நல்லா பாருங்கள், த்ரெட்டை இந்த கையில் பிடிச்சி இந்த 2 ஃபிங்கர்லேயும் பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வரணும். தெரியுதுங்களா, ஈஸியாக வந்து போட்டுடலாம். எகைன் நான் போட்டு காட்டுறேன். இப்படி பிடிச்சிட்டு இதை எடுத்து இந்த விரலில் விட்டு இப்படி கொண்டு வந்துக்கணும். இல்லை, ஈஸியாக வந்து போட்டுடலாம். இப்போ இது என்ன பண்ணால் அடியில் விடக்கூடியது. ஹேண்டு, இந்த ஹேண்டுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு எப்பவுமே வந்து கிளாத்துக்கு அடியில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், நான் ஜஸ்ட் இங்கேருந்து போட்டு காட்டுற பாருங்கள். என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த நீடில் உள்ள கரெக்டாக 90 டிகிரியில் பஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லாக் இருக்கு இல்லையா, இந்த லாக், இந்த கீழே தெரியுது இல்லையா, இந்த லாக், இதை வந்து நான் இதுக்குள்ளே தான் வந்து நம்ம த்ரெட்டை, அதாவது சரி த்ரெட்டை அட்டாச் பண்ணணும். இப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் இப்படி லாக் பண்ணணும். கரெக்டாக அதோட இப்படி பிடிச்சிருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் அடியில் லாக் பண்ணணும். இப்படி லாக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, வெளியே வந்துருச்சா, த்ரெட்டை ஃபுல்லாக வெளியே இருந்து லாக் மட்டும் போய் நிற்கணும். இவ்வளோ தூரம் த்ரெட்டை இழுக்கக்கூடாது. அப்போவும் நான் வந்து பிகினிங் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். ஓகேங்களா, எடுத்துகிட்டு நம்ம இந்த நாப், அதாவது இந்த லைட்டாக பெண்டாக இருக்குது இல்லையா, அது வந்து டிசைன் வந்து எந்த சைடு போகுதோ அந்த சைடு தான் நம்ம கொண்டு போவோம். இப்போ டிசைன் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இப்படி வச்சு எகெயின் என்ன பண்ணணும், இந்த த்ரெட்டை வந்து சுற்றி கொண்டு வரணும். எப்படி சுற்றணும் அப்படின்னா, நான் காட்டுறேன், அடியில் காட்டுறேன் பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி சுற்றணும், உள்ள அடியில் சுற்றணும், சுற்றி வெளியே எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ மேலே போடுறது மட்டும் பாருங்கள், நான் கீழே காட்டுறேன். எகைன் பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே அடியில் சுற்றி இப்படி மேலே கொண்டு வரணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்கும் போடுறதுக்கு. பட் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும்.
பாருங்கள் எப்படி சொல்கிறது நல்லா தெரியுதா? எப்போவுமே இந்த நீடிலோட பெண்ட் வந்து எந்த மாதிரி நம்ம டிசைன் அதாவது நம்ம சர்க்கிளாக போட்டோம்னா சர்க்கிளாக போகணும், ஸ்ட்ரைட்டாக போட்டால் ஸ்ட்ரைட்டாக போகணும், ட்ரையாங்கிளாக போட்டோம்னா அந்த மாதிரி கொண்டு போகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேசிக் மட்டும் போட்டு காட்டுறேன். எப்படின்னு பாருங்கள். நாவ் எப்படி இருக்கணும், இப்படி உள்ளே விட்டு நூலை சுற்றி அடியில் சுற்றி ரொட்டேட் பண்ணி வெளியே எடுக்கணும். எகைன் கரெக்டாக ஸ்ட்ரைட் போய் ஒரு ரொட்டேட் பண்ணி வெளியே வரணும். ஓகேங்களா? சுற்றி ரொட்டேட் பண்ணி ரொம்ப பொறுமையாக தான் போட்டு காட்டுறேன். கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன். அடியில் பார்த்தீங்க, அதாவது அதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இப்படி நேராக கொண்டு போகிற த்ரெட்டை இங்கே பஞ்ச் பண்ணுறோம், த்ரெட்டை சுற்றுறோம், அதுக்கப்புறம் மறுக்கா ஸ்ட்ரைட் வந்துடணும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் வந்து இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக இருக்கிற நாவை இப்படி எடுக்கிறோன்னா இந்த லைன்லனா இப்படி எடுத்துக்கிறோம், இப்படி கொண்டு போகணும், அடியில் லாக் பண்ணணும், எகைன் இப்படி திருப்பி மறுக்கா ரொட்டேட் பண்ணி இந்த லைனுக்கு வரணும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகணும், உள்ளே இன்செர்ட் பண்ணுவோம், இன்செர்ட் பண்ணி நம்ம லாக் மாற்றுவோம், எகைன் இப்படி போய் இப்படி திருப்பி இப்படி கொண்டு வருவோம். ஓகேங்களா? ஈஸியான ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போட்டு போட்டு பழகுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் அடியில் காட்டுறதுங்க போட்டே போயிட்டு. இப்போ அடியில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடியில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம மேலே விட்டுலையே நீடில் உள்ள வச்சுட்டு நமக்கு ஹேண்டை எப்படி பிடிக்கிறன்னு காட்டணும் இல்லையா, அதே மாதிரி கொண்டு போயிட்டு அந்த லூப்புக்குள்ளே அந்த நாட்டை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணி மேலே இழுத்திங்கன்னா அந்த லாக் வந்து கரெக்டாக வந்து எட்ஜ் ஆயிரும், பாயிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டிஸ்டன்ஸ்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஒரே ஒரு சுற்று, அதாவது நீடிலுக்குள்ளே வர மாதிரி சுற்றி அழுக்கணும். பாருங்கள் காட்டுறேன். ஒரே ஒரு சுற்று மேலே எடுத்துடணும். மேலே எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு 2-3 டைம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். மேலே சுற்றணும். கீழே இந்த ஹேண்டுக்கு ஒரே வேலை மட்டும்தான், இப்படி சுற்றிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த ஹேண்டில் நான் ஃப்ரீ ஹேண்டில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சு இல்லையா, எப்படி எடுத்து எப்படி ரொட்டேட் பண்ணுறது, அது செஞ்சிங்கனாலே மேக்ஸிமம் ஈஸியாக வந்து போட்டுடலாம். இதே மாதிரி தான் வந்து கீழே போட்டுகிட்டே இருக்கணும். இதில் வந்து ஒர்க் என்னென்னா வந்து மேலே மட்டும்தான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இங்கே மேலே பார்த்தீங்களா ஈஸியாக வந்து போட்டுடலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக வந்து வந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் அது ஃபுல்லாகவே வந்து போட போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் ஒரு 5 or 10 லைன் நல்லா ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் ஃபுல்லாக எடுத்து லைன் போட்டு நீங்கள் அது ஃபுல்லாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். செயின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். இதில் எண்டில் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 inch, அது சரி ஒரு 3 inch அளவுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் லாக் போடுறதுக்கு நான் சொல்லித்தர முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது என்ன உங்களுக்கு ஒர்க் அப்படின்னா, ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து போட்டு பழக முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வந்து ஈஸியாக வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.